அம்பிகாபதி கம்பர் எனும் கடலிலே தோன்றிய முழு நிலம். கருத்திலே என்ன தெளிவு, எவ்வளவு புதுமை, எத்தனை ஆணித்தரமான பேச்சு. பேச்சு மட்டுமா, அவருடைய பாடல்களை கேட்க வேண்டுமே. ஒவ்வொன்றும் தீங்கனியா, தேன் சுவையா, தெவிட்டாத அமுதமா என்றெல்லாம் நம்மை வியப்பிலே ஆழ்த்திவிடும். கடலின் அலை கூட தடைப்படலாம், ஆனால் அத்தானின் கற்பனை தடைப்படுவதே இல்லை. கண்ணம்மா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஒன்று செய், இனிமேல் நீ அமராவதி, நான் கண்ணம்மா. ஏன், எப்பொழுதும் அவர் கூடவே இருந்து பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கலாம் அல்லவா? அம்மாடியோ, எவ்வளவு பேராசை. கண்ணம்மா, அவருடைய பாடல்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. கொண்டு வந்து தருகிறாயா? நாளைக்கே கொண்டு வந்து தருகிறேன். வரட்டுமா? அம்பிகாபதி. அத்தான். என்ன கண்ணம்மா? அத்தான், இந்த அரச சபையிலே உங்கள் பேச்சிலே என்ன கம்பீரம், எத்தனை சுவை, மதையானையின் நடையும் மாரதத்தின் இனிமையும். ஆஹா! அத்தான், கம்பர் என்னும் கடலிலே பிறந்த முழுநிலவாம் நீங்கள். யார் அப்படி சொன்னது? அரசகுமாரி அமராவதி. அமராவதி அவ்வளவு அறிவுள்ளவளாக? ஆமாம் அத்தான், அமராவதி அறிவின் சிகரம், அழகின் இலக்கியம். அவள் அழகை சிற்பத்தில் செதுக்கவும் சித்திரத்தில் தீட்டவும் எத்தனை கலைஞர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அப்படியா? வெங்காயம், நாம் என்னையா தப்பு செய்தோம்? கூத்தர் பெருமானுக்கு நிம்மதி இல்லாமல் போக. ஐயா, நாங்க என்ன தப்பு செய்தோம்? அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. முட்டாள்களா, வென்ற புண்ணிலே வேலிடாதீர்கள். ராமாயணத்தை எழுதும் தகுதி கம்பனுக்கு ஏது. ராமாயண பிரச்சனையில தங்களுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்படும் நான் நினைக்கவே இல்லை. ராமாயணத்தை நான் தான் எழுதுவேன், அந்த கம்பம் கூட சொல்லல. அதிகார சடையப்பன் தான் பைத்தியக்கார. சடையப்பனா சொன்னா அங்கேதான் கம்பனின் சூழ்ச்சி தனியாட்சி புரிகிறது. நாட்டு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக ராமாயண பிரச்சனையை சடையப்பன் மூலம் தூண்டிவிட்டவனே கம்பன் தான். ராமாயணத்தை கம்பன் தான் எழுதணுங்கிறது சட்டமா, சாத்திரமா, இல்ல சம்பிரதாயமா? நீங்களும் ஒரு ராமாயணம் எழுதுங்க, நாங்களும் ஒண்ணு எழுதுறோம். இது ரெண்டுல எது நல்லா இருக்குதோ அதை முதல்ல அரங்கேற்றபடி பண்ணுவோம். முட்டாள்களா? ஐயா, அரமனைக்கு போறது எப்போ, அரசரை சந்திக்கிறது எப்போ? ஏன் இந்த ராமாயண பிரச்சனைக்கா? இல்ல இல்ல, அரசர் ஊரு திரும்பினதும் அமராவதிக்கு எனக்கு திருமணத்தை குறிச்சு பேசுறதா சொன்னீங்களே, இந்த ராமாயண குழப்பத்துல அதை மறந்துடாதீங்க. ஆகட்டும். ஐயா, ஐயா. யாரது? நான் தான் அண்ணி ராஜகுமாரியம்மா. இந்த சுவடி அனுப்பிச்சிருக்காங்க. செவரியாவது குருடியாவது ராஜகுமாரி அம்மாளுக்கு தெரியாதே. எங்க அனுப்பிச்சாங்க? கம்பர் ஐயா இல்லையா? பம்பரா? பம்பரா? சரி, அவரு கம்பரு, நான் பம்பரு. நீ சொல்லிட்ட, இத கொடுத்துடுங்க. ஆமா, இதெல்லாம் என்னங்க? கலை அம்மா, கலை. ஓஹோ, கண்ணா பண்ணான்னு கேக்குற? நீங்க தானே கலைன்னு சொன்னீங்க, நான் கலைச்சு வச்சுட்டேன். கலை என்ன? கலைச்சுட்ட கலை. ஆகா, கலை. கலை என்றால் கலையும் ஆகும், கலைத்தலும் ஆகும். மலை என்றால் மலையும் ஆகும், மலைத்தலும் ஆகும். தொலை என்றால் தொலையும் ஆகும், தொலைத்தலும் ஆகும். நிலை என்றால் நிலையுமாகும், நிலைத்தலும் ஆகும்.
சிரிக்கிறீ? நானுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி யாருதான் எனக்கும் தேவை. என்னது? அதாவது எனக்கு சொல்றதுல நாட்டுக்கு தேவை அதுக்கு. ஏன்னா இந்த பாரு, மிருகத்துக்கு சிரிக்க தெரியாது, பறவைகளுக்கு சிரிக்க தெரியாது, மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அப்படி இருந்தும் சில பேரு சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி சிரிக்க தெரியாதவங்க தப்பு. கண்ணே கண்ணே கண்ணே, உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா, கண்டு சும்மா இருக்க உனக்கு கல்லு நெஞ்சமா. என்னது கண்ணே சொல்றீங்க? அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். 2 நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அப்பா தங்கமே தங்கமே தங்கமே, உன் தயவை நான் தருவேனோ என்றுதான் தருவேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகிழ்வேனோ, என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகிழ்வேனோ. இந்தா இந்தா ஐயோ இந்தா, அட இந்தா ஐயோ இந்தா இந்தா. இப்போ தங்கமே சொல்றது என்னதானே? ஐயோ ஐயோ ஐயா, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான். பாருங்க பாருங்க. தேனே தேனே தேனே, உன்னை தேடி தேடி நான் அலைந்தேனே, நான் அலைந்தேனே, நீ தெரியும் வழியில் எதிரில் இருந்து தொட பயந்தேனே, நீ தெரியும் வழியில் எதிரில் இருந்தும் தொட பயந்தேனே. ஐயோ முகையப்பாரா, முகையப்பாரு, முகையப்பாரு, ஓஹோ முகையப்பாரு, முகமே சரி ஓ சரி. இந்தாங்கய்யா, இன்னமே அவங்க மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே சொன்னீங்க? ஒண்ணே இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குறைச்சு சாப்பிடுறதுக்கு தேன் வேணும். அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா? எதுல இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு. வாருங்கள் வாருங்கள், உங்கள் பேச்சுக்கு தடையாக. இல்லை இல்லை, உட்காருங்கள். அமராவதியின் திருமண விஷயமாக பேசிக் கொண்டிருந்தோம். என்ன பொருத்தம் என்ன பொருத்தம், நானும் அதை பற்றித்தான் பேச வந்தேன். அப்படியா? ஆமா மன்னா, வேங்கநாட்டு அரசரின் வீர புதல்வன் குலசேகரனை தாங்கள் அறிவீர்களே. ஆமா, என்னோடு வந்திருக்கிறார். அப்படியா? யாருங்க? அதெல்லாம் ஒருத்தர் வேணாம், இதோ நானே வந்துட்டேன். உட்காருங்கள் இளவரசே. ஐயா, வெங்காயத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை. வெங்காயம் என்று இன்னொரு சீரனை கேலியாக அழைப்பது வழக்கம். குலசேகரனுக்கு நல்ல நகைச்சுவை உண்டு. நகை இருக்கு, அதுல சுவையும் இல்ல, சுவைக்கிறதும் இல்ல. வாமா அமரா. அமராவதி அமராவதி, இவர் வேங்கி நாட்டு இளவரசர் குலசேகர கோமான். அப்படியா? அரண்மனைக்கு புதிதாக வந்திருக்கும் கோமாளி என்றெல்லாம் நினைத்தேன். நல்ல வேடிக்கை. குதூகலமாக ஆரம்பமாகிறது நமது உரையாடல். குலசேகரா, அமராவதி ஆயகலைகள் அத்தனையும் கற்ற அழகு தேவதை. இளவரசி, குலசேகரன் கற்றோரும் மற்றோரும் கண்டு வியக்கும் கலைஞன், கல்வி கேள்விகளில் சிறந்தவன். கல்வி ஓரளவுக்கு வரும், ஆனா கேள்வி மட்டும் கேட்டுடாதீங்க. சிரிச்சிட்டியா?
சிரிச்சிட்டியா? கனிய சிரித்தா நீர் நம்ம இல்லத்திற்கு சென்று இல்லை அரசே இல்லை. பாரதத்திலே ஓஹோ, இவருக்கு பாரதம் கூட படிக்க தெரியுமா? அது தெரியுமா? ஊரெடுத்த காலையிலிருந்து சோர் எடுத்த காலை வரையிலும் சுயமாக பாட தெரியும். கேளுங்கள். இப்படியாகத்தானே பிதுவாக்கிய பரிமாணத்திற்காக 14 ஆண்டுகள் நடனும் தமையேந்தியும் காட்டிலும் மேட்டிலும் நாட்டிலும் வீட்டிலும் கல்லிலும் உள்ளிலும் நடந்து களைத்தார்கள். அமயத்திலே வழியாக பறந்து கொண்டு வந்த பொன்மானை கண்டான் அந்த பெண்மான். யார் அவள்? எவளவள்? அவள்தான் சீதை பாட்டியார். அப்பா, இவரே அரண்மனை கோமாளியாக நியமித்து விடுங்கள். எப்போதும் நகைச்சுவைதானா? அதுவல்லவன் சொல்ல வந்தது. நீங்கள் இல்லத்திற்கு போங்கள். யாருங்க? இளவரசர் கிரகம் தயாராகட்டும். ஆஹா, கள்ளமில்லா உள்ளம். திருமண விஷயமாக பிறகு பேசுவோம். நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். வருகிறேன். ஐயா, கம்பர் பெருமான் ராமாயணத்தை எதுவரை எழுதியிருக்கிறார் என்று பார்த்து வருவோமா? வருகிறேன். அப்பா, நானும் வருகிறேன். போமா. இளவரசே, என்ன காலையில கத்திய கையில எடுத்துக்கிட்டீங்க? விடும் என் கையை. அந்த கூத்தனை கொன்றால் தான் தீரும் என் ஆத்திரம். சாத்தரம் சபிக்கும் சற்குருவை கொன்றால் சபிக்கட்டும். என்ன நடந்தது கூறுங்கள். கேளுமையா வெங்காயம். அரண்மனைக்கு போயிருந்தோம் அல்லவா? ஆமா. அங்கு அமராவதி வந்தாள். ஆஹா, அவள் அழகு. அந்த கனிரசத்தை பருகிக் கொண்டிருந்தேன். கழுகு வந்து கொட்டி விட்டதையா? கனிரசம் கொடுத்தார்களா? ஆமா, கழுதைமா வளர்க்கிறார்கள் அரண்மனையில. ஆனா வெங்காயம், உரிக்க உரிக்க ஒன்றுமில்லாத வெங்காயத்தை போதான் இருக்கிறது உங்களுடைய தலையும். வெங்காயம், கனிரசம் என்றால் என் கண்மணி அமராவதி. கழுகென்றால் கூத்தன். ஒய் வெங்காயம், அந்த கிழவனுக்கு இந்த இளைஞனின் உணர்ச்சியே புரியவில்லையே. ஆஹா, அமராவதி வந்தாள். அமுத குன்றி அருகில் வந்தது போல என் மீது காதல் கொண்டாள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை பார்த்து சிரித்தாள் ஐயா, சிரித்தாள். ஓஹோ, மறுமுறை சிரித்திருந்தான் நாங்கள் காதல் என்னும் தீவிரியிலே தாவி குதித்திருப்போம். அதற்குள்ளாக இந்த கூத்தர் குறுக்கிட்டு என்னை விரட்டி விட்டார். அவன் பொருட்டே அவரை கூறு கூறு ஆக்க வேண்டும் என்று கூறிய உடனே புறப்பட்டேன். அதுதான் கூடாது. உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம். ஆம், அதுவே நமது தாரக மந்திரம். அமருங்க, அமருங்க. கம்பர் பெருமானே, இப்பொழுது எழுதிக் கொண்டிருக்கும் காட்சி மிதலை காட்சி. 1-2 பாடல்களை கேட்கலாமா? ஆஹா, அப்படியே ஆகட்டும் அரசே. மிதிலா நகரிலே கன்னிமாடத்தின் மேலே நின்றால் கட்டழகி சீதை. பொன்னின் ஜோதியா, பூவின் நறுமணமா, இல்லை மின்னெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவான தோற்றமா, அல்லது அமுதத்திலே தூரிகை தோய்த்து மன்மதன் தீட்டிய ஓவியமா என்றெல்லாம் திகைக்கும்படியும் வியக்கும்படியும் இருந்தது அந்த கன்னியின் தோற்றம். முனிவரோடும் தம்பியோடும் மிதிலியை பார்த்தபடி சென்று கொண்டிருந்த ராமன் தலை நிமிர்ந்தான். கண்டான் சீதையை. இருவர் கண்களும் சந்தித்தன. எண்ணரு நலத்தினால் இணையல் இன்றுடி கண்ணொரு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். ஆஹா, ஆஹா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அற்புதம், அற்புதம். கவிச்சுவையும் காதற்சுவையும் சேர்ந்து அமுதவெள்ளமாக பாய்கிறது. எங்கே இன்னொரு முறை கேட்கலாமா? எண்ணரும் நலத்தினார் இணையொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உணவும் நிலை பெறாது உணவும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார் அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். ஆஹா, அருமை, அருமை. என்ன கூத்தர் பெருமானே,
ஆமா, அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன். என் மனக்கண்களா? இந்த கண்களுக்குத்தான் என்ன சக்தி! ஆம், காதல் சுவையை இவ்வளவு அருமையாக பாடி கேட்பது என் வாழ்வில் இதுதான் முதல் தடவை. இந்த கம்பராமாயணம் தமிழ் உள்ளவரை தமிழர் உள்ளத்திலே குழுவிட்டிருக்கப் போகிறது. வானத்து நிலவின் எழிலையும் வைரத்தின் மாங்காத ஒளியையும் பாராட்டுவதற்கு முடிவேது மாட்டான். ஆமா, கம்பனை பாராட்டுவதும் அப்படித்தான். நாங்கள் வருகிறோம். அமரா, அம்பிகாவதி, நீயும் கேட்டாயா? ஆம், கண்டேன். எதை? கம்ப சித்திரத்தை கண்டேன். மேல்மாடத்திலே நின்றிருந்தாள் மிதலை செல்வி. வானம் கண்டிராத வண்ண நிலவு, ஊரும் சிறிதுமில்லாத உயிரோடியும், கடலிலும் பெரிய கண்கள். அதிலே காதல் காவியத்தின் முழு உருவத்தையும் கண்டேன். அந்த குளிர் வரும் பார்வையிலே குமுத விழிகளிலே பளிங்கு நீரூற்றுக்கள், பண்பாடும் புள்ளினங்கள், அசைந்தாடும் பூங்கொடிகள், இசைவாடும் வண்டினங்கள், இன்னும் எத்தனை எத்தனையோ அற்புதங்களை கண்டேன். பழியில் பழியிரொன்று வெண்ணியது அவள் பசும்பொன் மேனி, கலியில் கலியிரொன்று ஒலித்தார் அவள் காற்றடங்குகள். நன்றாக ரசித்திருக்கிறாய். என் கவிதையை விட உன் கற்பனை மிகவும் நயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி. கண்ணம்மா, இதை நீ படித்தாயா? இல்லை, புத்தம் புதிய கவிதை. அருமையான கவிதை. ஒன்றை பாடுங்களே. பிரிந்த தலைவியை நினைந்து தலைவன் பாடுகிறானாம். ஆஹா, கருத்தும் கற்பனையும் கலையழகும் நிறைந்த கவிதை. இதை போல் இன்னும் எத்தனை எத்தனையோ. நான் வருகிறேன். அந்தமே உமர இந்த மாமலரில் வந்த வேதவல்லிய, அந்தமே உமர இந்த மாமலரில் வந்த வேதவல்லிய. அமரா,